அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அறிவார்ந்த ஆசிரியர் சமுதாயத்திற்கும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். சரி, இந்த காணொலியில நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஒரு முக்கியமான ஒரு காணொலி. இந்த காணொலி நேற்றே நம்ம இணைய வகுப்பில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அது நேற்று இணைய வகுப்பு கலந்துக்காதவங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். பார்த்துட்டு இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான், பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். பாருங்க, 10ஆம் வகுப்பு தமிழ் படிப்பதற்கான கால அட்டவணை பொதுத் தேர்வு 2025 ஸ்டடி பிளான். தேர்வு நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/3/2025. இது 17 நாட்களுக்கான ஒரு கால அட்டவணை. 11ஆம் தேதி நேற்று முடிஞ்சது. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் இன்னிலேருந்து இதை ஸ்டடி பண்ணிக்கோங்க. நேற்றே இந்த கிளாஸ் போட்டுட்டோம். 11ஆம் தேதி இயல் 1 திருப்புதல் எல்லா வினாக்களும். இது எப்படி திருப்புதல் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றே நான் இணைய வகுப்பில் சொன்னேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுத்தேன். அதில் வேணால் நீங்கள் பார்த்துலாம். முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையுமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துக்கிறேன். அடுத்து 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இயல் 2, 13ஆம் தேதி இயல் 3, 14 இயல் 4, 15 இயல் 5, 16 இயல் 6, 17 இயல் 7, 18 இயல் 8, 19 இயல் 9. ஸோ 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம 9 இயலை முடிச்சிடுறோம். அதுக்கடுத்து 20ஆம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கொஸ்டின் பேட்டர்னில் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, புக் பேக்கு, கூடுதல் வினாக்கள், முந்தைய அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள், உங்கள் மாவட்டங்கள் நடந்த காலாண்டு, அரையாண்டு, திருக்குறள் திருவிழா எல்லா வினாத்தாலையும் வச்சுக்கிட்டு இதை ரிவைஸ் பண்ணணும். அந்த ஒரு நாள் முழுக்க இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸு. இல்லை நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ், பகுதி 1, பிரிவு 1, பிரிவு 2, இது ரெண்டையுமே ரிவைஸ் பண்ணிடணும். அடுத்து 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3, இதை 3மே ரிவைஸ் பண்ணிடணும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸு. அடுத்தது 25ஆம் தேதி மாதிரி தேர்வு 1, 26 மாதிரி தேர்வு 2. நீங்கள் வேணால் நம்ம நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டி மூலயமா 6 கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறோம். அது ஏற்கனவே 3 கொடுத்துட்டோம், இன்னொரு 3 இருக்குது. இந்த 3ஐயும் உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும். இந்த 6ஐயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம். 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். நம்ம மாடல் கொஸ்டின் கொடுத்தது, பப்ளிக்கு, அரையாண்டு, காலாண்டு, ரிவிஷனு, உங்கள் மாவட்டத்தில் இருந்த எல்லா தேர்வுகளையும் எடுத்து வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணோம் அந்த ஒரு நாள் முழுக்க. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிகரமான தேர்வு நாள். இந்த தேர்வு நாள் நம்ம வெற்றிகரமாக முடிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த டே பிளான். இப்போ இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி அந்த தேர்வு நாளில் நம்ம டைம் பிளான் போட்டுக்கிறோம். இந்த டைம் பிளானையும் பாருங்கள். அந்த டைம் மேனேஜ் பிரகாரம் நீங்கள் இதை முடிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரீ கிடைக்கும். நல்லபடியாக தேர்வு முடிச்சிடலாம். பாருங்கள், இதுதான் நேர அட்டவணை, நேர கால அட்டவணை. என்னென்ன நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஆனால் அதற்கான நேர அட்டவணை இது தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 1 மார்க்கு 15 நிமிஷம் கொடுத்துக்கிறேன். 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுனாலும் முடிக்கலாம், 5 நிமிஷத்தில் முடிக்கிறதுனாலும் முடிக்கலாம். அது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து, உங்களுடைய திறமையை பொறுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்வேர்ட்லேயே சொல்லிடுறேன். நீங்கள் மாற்றி மாற்றி எழுதினாலும் அந்த கேள்வி எழுதும்போது அந்த டைமுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா உரைநடை குருவினாக்கள் பார்த்தீங்கன்னா 4 கேள்வி எழுதணும். 4 கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 நிமிஷம் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்துக்கிறேன். அதாவது 5 கேள்வி எழுதணும். அந்த 5 கேள்விக்கு 1/4 மணி நேரம். ஸோ நீங்கள் எழுதும்போது அந்த 2வது பிரிவு எழுதுனா அதில் நீங்கள் 5 நிமிஷம் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள் உரைநடை சிறுவினாக்கள். இதுக்கு 10 நிமிஷம் 2 கேள்வி எழுதணும். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 நிமிடங்கள். அதே மாதிரி செயல் சிறுவினாக்கள் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி எழுதணும். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 நிமிடங்கள். இலக்கண சிறுவினாக்கள் எழுதணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 5 நிமிடங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நான் 5 நிமிடம் சொன்னது, நீங்கள் 5 நிமிஷத்தில் 2 கேள்வி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் நம்ம படித்து அப்படியே எழுத போகிறோம். அந்த அழகிட்டு வாய்ப்பாடு மட்டும் பார்த்து போட்டு எழுதணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டைம் மேக்ஸிமம் டைமு. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஷார்ட் அண்ட் முடிச்சிடணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கொடுத்துக்கிறேன். அந்த அரை மணி நேரத்தில் ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம், 6 5 30. ஸோ அரை மணி நேரத்தில் அந்த 6 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். நெடுவினாக்கள் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் கொடுத்துக்கிறேன். இந்த 1.25 மணி நேரத்தை வந்து 75 நிமிஷம், ஒரு கேள்விக்கு 25 நிமிஷம் அப்படிங்கிற விதத்தில் 75 நிமிஷம் கொடுத்துக்கிறேன். அந்த 1.25 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். அதாவது கரெக்டாக இந்த டைம் ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும். இந்த 5 நிமிஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு, முக்கியமான பகுதிகளை அன்லைன் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு கேள்விக்கு இடம் விட்டுருந்தா அந்த கேள்விகளை அடியில் ஒரு கேள்வி லைன் விட்டுருப்போம், அந்த லைனில் வந்து பென்சில் அடிகோடு போடுறதுக்கு, செப்பரேட்டாக பிரித்து காட்டுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷம் போதாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேள்வியில் அந்த நெடுவினாலையோ இல்லை 5 மார்க் கொஸ்டின்லையோ ஏதோ ஒரு 5 நிமிஷம் வந்து ஷார்ட் முடிச்சுட்டு இதில் வந்து 10 நிமிஷமாக வச்சுக்கணும். ஸோ 180 நிமிடங்கள் வந்து நம்ம தேர்வு எழுத போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அந்த 180 நிமிடங்கள் ஒரு பொன்னான நிமிடங்கள். இந்த நிமிடங்களை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டடி பிளானை வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள்லாம் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது ஒரு சைட்டுக்கு போகும். அந்த சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி தேர்வு 1 2 பார்த்தீங்கன்னா அது பழைய கொஸ்டின் தான் இருக்கும், மாடல் கொஸ்டின். இப்போ வந்து நான் அதுக்கு அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா 6 புது மாடல் கொஸ்டினுக்கான இந்த பிடிஎஃப் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதையும் நீங்கள் வேணால் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தீங்கன்னா நேரத்தவணை இந்த வந்து இந்த டைம் டேபிள் எடுத்து கட் பண்ணி உங்கள் கண்ணில் படுற மாதிரி அடிக்கடி பார்க்குற இடங்களில் நீங்கள் ஒட்டி வைங்க. இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்வுகளில் நம்மளை தீர்மானிக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழுவில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம், ஃபேஸ்புக் எல்லாருடைய லிங்க்கும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுடைய இந்த வழிகாட்டி பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மற்றும் பயிற்சி புத்தகம் வந்து நம்ம இப்போ ஒரு ஆஃபரில் ஓடிட்டு இருக்குது. அந்த ஆஃபருடைய லிங்க்கையும் கொடுத்துட்றேன். ரெண்டும் சேர்ந்து வாங்கும்பொழுது 120 ருபீஸ், ஆக்சுவலாக வந்து 200க்கு மேலே வரும். ஸ்டாக் கிளியரன்ஸ்னால 120க்கு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.